ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நல்ல யூடியூப் சேனல். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரீத்தி வெங்கட்ராமன். இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்டியான ரோட்டுக்கடை காளான் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். காளான் ஃப்ரை பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ஈஸியாக இதை நாம் வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னங்கிறத பார்த்துருங்க. முட்டைக்கோஸ் நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நாம் இப்போது பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு மசாலாஸ் எல்லாம் இது கூட ஆட் பண்ண போகிறோம். நான் மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் வர அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்க, நம்ம மசாலா கூட ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வாட்டர் அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஓகேங்க, இது கூட நான் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதை நாம் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஓகேங்க, 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நாம் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதும் நாம் ரெடி பண்ண முட்டைக்கோஸை உருண்டைகளாக ரெடி பண்ணி இதுக்குள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். ஒன் சைட் நல்லா பொரிஞ்சதும் இன்னொரு சைடும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதை நாம் இன்னொரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் உள்ளதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஓகேங்க, முட்டைக்கோஸ் ஃப்ரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் உங்கள் கையாலேயே 2 பீசஸாக பிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் நாம் காளான் ஃப்ரை ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட வேண்டாம், லைட்டாக 2 பீசஸாக மட்டும் பிச்சு போட்டால் போதும். ஓகேங்க, இப்போ நாம் காளான் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூடயே நான் பெரிய வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா சின்னதாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் மசாலாவுக்கு கரெக்டாக இருக்கும். இதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூடயே டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ஓகேங்க, நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது கூட சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். நான் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நாம் அது கூடயே சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் லைட்டாக ஆட் பண்ணுங்கள் போதும். எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது கூட கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஒரு 4 டீஸ்பூன் வர அளவுக்கு எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆகணுங்க, அதுக்காக நாம் இப்போ இது கூட வாட்டர் ஆட் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் ட்ரையாக தான் ரெடி பண்ண போகிறேன், அதுக்காக வாட்டர் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல மசாலா அதிகமாக வேணும்னா நீங்கள் வாட்டர் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நாம் ரெடி பண்ண முட்டைக்கோஸ் ஃப்ரையை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். முட்டைக்கோஸ் ஃப்ரை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி லைட்டாக குக் பண்ணுறேன். முட்டைக்கோஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண விட்டுறாதீங்க, அதில் உள்ள கிறிஸ்பினஸ்லாம் போயிடும். லைட்டாக நீங்கள் கிளறி விட்டால் போதும். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான ரோட்டுக்கடை காளான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நாம் பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இது கூட நான் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதை மேலே சேர்த்துருக்கேன்.
அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ஜாய் யுவர் டே.